உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். விஷ் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு இரண்டாவது நாள் அடி எடுத்து வச்சிருக்கோம். ப்ராஃபிட் அட் லாஸில் இரண்டாவது நாள். ஸோ உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம நடத்துனதில் இருந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் போட்டு பார்த்துருங்க. அந்த ப்ராப்ளம் அந்த டைப்பில் இல்லையா, கண்டிப்பாக நான் ரிட்டன் சொல்லி தருவேன். சொல்லி கொடுக்காமல் இருக்கவே மாட்டேன். ஸோ உங்களுக்கு கொடுத்ததில் நேற்று ஒரு டாபிக் பார்த்தோம். நேற்று நம்ம பார்த்தது ஒரு பேசிக். ஸோ காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்தா எப்படி ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது, எப்படி லாஸ் கண்டுபிடிக்கிறது, எப்படி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, எப்படி லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, இல்லை ப்ராஃபிட்டோ லாஸோ கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸோ இல்லை செல்லிங் ப்ரைஸோ கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? எது நீங்கள் போடலாம்னு நான் சொல்லிடுறேன். அதே நேரத்தில் இதில் நீங்கள் சில விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் அது ஒரு டைப்புன்னு நினைக்கிறீங்க. எப்படின்னா, ஒரு பொருளை 5000 ரூபாய்க்கு வாங்கி அதை பழுது பார்க்க ஒரு 500 ரூபா செலவு பண்ணாருன்னு வச்சுக்கோமே. நீங்கள் வாங்கிய விலை என்னென்னு எடுத்துக்கணும்னா, இந்த 5000 + 500 5500 வாங்கிய விலையை எடுத்துக்கொள்ள வேண்டும். மறந்துடக்கூடாது. ஒரு பொருளை பழுது பார்க்குறதுக்கு எடுத்துக்கிட்டாருன்னா அந்த பழுது பார்க்குற விலையும் தூக்கி காஸ்ட் ப்ரைஸோட சேர்த்துறணும். இதை மறந்துடாதீங்க. சரிங்களா? அதன் அடிப்படையில் இது நேற்று எடுத்தது போட்டுடலாம். சரிங்களா? இது ஒரு மிதிவண்டியின் விலை 1500 என்று குறிப்பிடப்படுகிறது. அதனை 1350க்கு விற்றால் தள்ளுபடி என்ன? தள்ளுபடினா லாஸ்ன்னு வச்சுக்கோங்க. குறையுது. அப்போ அதை மைனஸ் லாஸ்ன்னு வச்சுக்கணும். தள்ளுபடினா லாஸ்ன்னு அர்த்தம். அதை தள்ளுபடின்னு சொல்லாமல் குறையுது அப்படின்னு தள்ளுபடின்னு குறையுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? அதை கம்மியாக எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் எப்போதும் போல தான் போட போகிறீங்க. தள்ளுபடிக்கு பதிலாக குறையுதுன்னு வச்சுக்கணும். குறையுதுன்னா லாஸ் குறையுதுன்னு அர்த்தம். அதிலிருந்து குறைவாக இருந்தால் எப்படின்னு போடணும். நான் சொல்கிறது புரியுதானே? மறந்துடக்கூடாது. தள்ளுபடினா குறையுது. ஸோ 2 லட்சம் ஒரு காரை விற்பனை செய்ததில் ஒரு 20% நஷ்டம் அடைகிறார் எனில் போட்டலாம். நேற்று சொல்லி கொடுத்தேன். சரி, இன்னைக்கு ஊத்துக்கு வருவோம். இன்னைக்கான ப்ராப்ளம் என்ன? இன்னைக்கான ப்ராப்ளம் நேராக போயிடலாம். இதெல்லாம் நீங்கள் போட்டலாங்க பாருங்கள். அழகுபடுத்தி அதை அழகுபடுத்துகிறாராம். அப்போ இதையும் நீங்கள் ஆட் பண்ணிடணும். ஒருவர் ஒரு பொருளை 27,75,000 வாங்கி அதன் உட்புறங்களை 2,25,000 அழகுபடுத்தி, அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் 40% லாபத்தில் விற்றால் விற்பனை விலை என்ன சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்களா? சரி. ஏன்னா இதை ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்ன, இந்த பழுது பார்க்குறாரு 500 ஆட் பண்ணிடணும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த சமுக்கு வாங்கும். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா, ஒரு பொருளை வாங்குகிறாங்க. வாங்கி கொண்டு வர்றப்ப அழுகி போச்சு. 4 பெட்டி முட்டை கொண்டு வர்றதில் ஒரு முட்டை உடஞ்சி போச்சு. ஒரு பெட்டி முட்டை உடஞ்சி போச்சு. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பழ வியாபாரி 12 பெட்டி திராட்சைகளை 12 பெட்டி திராட்சை இப்படி இருக்கிறதுல நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, முதல்ல டோட்டல் ப்ரைஸ் எவ்வளவு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும்? டோட்டல் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் பிளாக் எடுத்துக்குவோம். பிளாக் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பெருசாக்கிடலாம். எஸ், காஸ்ட் ப்ரைஸ். மொத்த காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? மொத்தம் 12 பெட்டி, அதில் 160 ரூபா. ஒரு பெட்டிக்கு 160 ரூபா. அப்போ மொத்த காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோதான் நீங்கள் பெருக்கி போட்டுருணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 16 12 1 6 6 2 6 12 மிச்சம் 1 3. ஸோ இங்கே ஒரு 16. அப்போ 1920 1920 ரூபா காஸ்ட் ப்ரைஸ். சரி, அதில் 2 பெட்டிகள் அழுகி போச்சுன்னா தூக்கி வீசிடுங்க. அந்த 2 பெட்டியை சேர்க்க வேணாம். அப்போ மொத்தம் 12 பெட்டியில் 2 பெட்டி அழுகி போச்சுன்னா இப்போதைக்கு எத்தனை பெட்டி தான் இருக்குது? 10 பெட்டி தான் இருக்குது. அப்போ அந்த 10 தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக 2 பெட்டி அழுகி போச்சுன்னு அவன் விட்டுருவானா? அதையும் சேர்த்து வச்சு தானே விற்கிறவன். அப்போ 10 பெட்டி இருக்குது. மீதமுள்ள பெட்டிகளில் ஒரு பெட்டியை 200 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ 10 × 200, அப்போ கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. இதுதான் செல்லிங் ப்ரைஸ். எனில் லாப சதவீதம் என்ன? அவ்வளோதான். அப்போ அந்த அழுகுனதுன்னா அதை மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ ஒரு பொருளை இப்போ எப்படி எடுத்துக்கணும்? ஒரு பொருளை 1920க்கு வாங்கி 2000 ரூபாய்க்கு விற்றுருக்கிறாரு. வித்தியாசம் எவ்வளோன்னு பாருங்கள், 80 ரூபா. அப்போ இங்கே போடுறேன் 80 / கீழே எது போடணும்? இதான் போடணும். × 100 அடித்து கொடுக்குறது உங்கள் வேலை, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கான்செப்ட் புரியுதா?
இதைத்தான் நீங்கள் இங்கே பண்ண போகிறீங்க. அதே திராட்சை அழுகி விட்டது உங்களோட கொஸ்டின், இதுவும் அழுகி விட்டது உங்களோட கொஸ்டின். சரிங்களா? எஸ், இந்த கொஸ்டினை பாருங்கள். ஒரு மனிதர் 10 புதினங்கள் ரூபாய் 8க்கு வாங்கி 10 பொருளை 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 10 பொருளை 8 ரூபாய்க்கு. சரி, அவற்றை ரூபாய் 1.25 வீதம் 10 புதினங்களை விற்கிறார். ஒரு பொருளை 1 ரூபா 2 1.25 ரூபா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல 10 புதினம் எவ்வளோக்கு வாங்கியிருக்காருன்னா காஸ்ட் ப்ரைஸ். நான் நல்லா கவனிச்சுக்கணும். 10 புதினத்தின் விலை, சரிங்களா? 10 திங்ஸு எவ்வளோதுக்கு வாங்கியிருக்காரு? 8 ரூபாய்க்கு. இங்கே ஒரு பொருளோட விட 1.25 ரூபா. அப்போ 10 பொருளோட விட 12 ரூபா 50 பைசா செல்லிங் ப்ரைஸ். அப்படி தானே சார்? 1.25ஓட 10 பேருக்குங்க 12 ரூபா 50 பைசா. போட்டெல்லாம் உங்களுக்கு போட்டு குழப்பலாம் இல்லை. அப்போ 8 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 12 ரூபா 50 பைசாவுக்கு விற்றுருக்காரு. வித்தியாசம் என்ன? ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். 4 ரூபா 50 பைசா. அப்படி தானே? அப்போ 4.5 வித்தியாசம் டிவைடட் பை இந்த 8 இன்ட்டு 100. இந்த 0 இதில் சேர்த்தா 45 டிவைடட் பை 8 இன்ட்டு 10ன்னு சேர்த்துக்கலாம் இல்லையா? சந்தோஷம். இதில் பாதி 4, இதில் பாதி 5, இதில் பாதி 4, அதில் பாதி 5. இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. டிவைடட் பை 4ல் ஏதாவது ஆன்சர் இருக்கா? அதான் ஆன்சர். இந்த இருக்குல்ல, டிவைடட் பை 4. வேறு டிவைடட் பை 4ல் வேறு எந்த ஆன்சருமே இல்லையே. சரி, நான் அடித்து தான் கொடுப்பேன்னா 45 இன்ட்டு 5 5 25 மிச்சம் 2 5 20 22. ஸோ 225 டிவைடட் பை 4. புரியுதா இல்லையா? ஸோ 5 25 பேலன்ஸ் 2. ஸோ 5 20 22. இப்போ 4ஆல் அடிக்கிறேன். 1 நாள் அங்கே 2 8 5 20 6 5 20 முடிஞ்சு போச்சு. 5 20 இந்த தான் 56 வந்துருச்சு. 56 1/4 முடிஞ்சு போச்சு. ஸோ ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறது இது மாதிரி தான். அதனால் இதெல்லாம் ஒரு வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதே நேரத்தில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், ஒரு டஜனை, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒருவர் 12 டஜன் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ரொம்ப பெருசாக இருக்குல்ல, 2 ஆக்கிடுவோம் 3 ஆக்கிடுவோம். 12 டஜன் 12 டஜனை 360 ரூபாய்க்கு வாங்குறாருன்னு வச்சுக்கோமே. அவர் 20% லாபத்தில் விற்றால் ஒரு பழத்தோட விலை என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல 12 டஜனை 360 ரூபாய்க்கு. ஒரு டஜன்னா என்ன சொன்னேன்? 12ன்னு சொன்னேன்னா இல்லைன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக 3 டஜன் வச்சுக்குவோம் ஒரு எடுத்துக்காட்டுக்காக. அப்போ 3 டஜன்னா 3 இன்ட்டு 12 பொருளோட விலை 360 ரூபா. கரெக்டா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ 3 இன்ட்டு 12னா 3 இன்ட்டு 12 பழம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ ஒரு பழம் வேணும்னா 360 டிவைடட் பை 3 இன்ட்டு 12 ஒரு பழம் கிடச்சிரும். ஒரு பழத்தோட ரேட்டே கிடச்சிரும். அப்போ 1 3 3 இங்கே 2 3 6 அடித்தோம்னா ஒரு பழத்தோட விலை 10 ரூபா. அப்போ 10 ரூபா பொருளை 20 ரூபாய்க்கு லாபம் கொடுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ 10 ரூபாய் கொண்ட பொருளை 20 ரூபா லாபம்னா 120% கண்டுபிடிச்சா செல்லிங் ப்ரைஸ் வந்துடும். அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, சாரி ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 12 ரூபா ஒரு பழம். ஒரு பழம் 12 ரூபானா ஒரு டஜன் என்ன இன்ட்டு 12 முடிஞ்சு போச்சு. புரியுதா இல்லையா? இதுதான் கான்செப்ட். அதனால் டஜனுங்கிறதுனால ஐயோ டஜன் இருக்குது, டஜன் கொடுத்துருந்தா ஒரு பழத்துக்கு மாற்றிக்கிங்க, ஒரு பழத்தை மாற்றி இங்கே கண்டுபிடிச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் டஜனாகவே எடுத்துக்கிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கிறதுலேருந்து டிவைடட் பை 12 போட்டாலும் ஆன்சர் வரும். இப்போ இந்த 360 அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி டிவைடட் பை 12 போட்டாலும் இந்த 3 டஜன்னா டிவைடட் பை 3 இன்ட்டு 12 போட்டாலும் ஆன்சர் வரும். நீங்கள் ஒரு பழத்துக்கு மாற்றிக்கிட்டு அங்கே கொண்டு போனாலும் ஆன்சர் வரும். இல்லை இந்த 360 அப்படியே எடுத்துக்கிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 360க்கு 120% எவ்வளோ வரும்? 36 இன்ட்டு 12. இதுதான் விற்ற விலை. நம்மளுக்கு ஒரு பொருளோட விலை தான் வேணும். அப்போ டிவைடட் பை 3 டஜன், ஒரு டஜனுக்கு 12 அடிச்சிங்கன்னா அந்த ஆன்சர் வந்துடும், 12 ரூபா. கான்செப்ட் புரியுதா? கான்செப்டுக்கு தான் மார்க்கு. சரிங்களா? சரி,
இப்போ அடுத்து வந்துட்டோம் இறுதியான டைப்பு, ரொம்ப ரொம்ப ஈஸியான டைப்புங்க. இந்த டைப்போட பெயர் சமம். இந்த டைப்போட பேர் என்னன்னா சமம். சமம் என்று வரும். சமம் என்றால் என்ன? சமம் வந்தால் எப்படி புரிகிற மாதிரி சொல்லு சார் அப்படின்னா, இதில் விலையை பற்றியே பேச மாட்டாங்க. ஒரு பொருளின் வாங்கிய விலையானது இத்தனை பொருளின் விற்ற விலைக்கு சமம். 12 பொருட்களின் வாங்கிய விலையானது 25 பொருளின் விற்ற விலைக்கு சமம். காசை பற்றியே பேச மாட்டாங்க. நான் இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் பேச மாட்டாங்க. நான் இவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கேன் பேச மாட்டாங்க. பொருட்களின் எண்ணிக்கை சமம்னு மட்டும் பேசுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 21 பொருட்களின் அடக்க விலையானது 21 பொருட்களின் அடக்க விலையானது 21 பேனாக்களின் சரிங்களா 21 பேனாக்களின் அடக்க விலையானது 20 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமமெனில் லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க. ரொம்ப ஈஸி. அதே போல் எதே போல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸை கொடுத்தா நீங்கள் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன்? என்ன சொல்லியிருந்தீங்க? டிஃபரெண்ட்டு டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100ன்னு சொல்லி கொடுத்தீங்க. அதே தான் எங்கேயும் டிஃபரெண்ட் கண்டுபிடிங்க. இதுலேருந்து இது 21ல் 20 போனுச்சுன்னா 1. அப்போ 1 பை இங்கே என்ன போட்டீங்க? காஸ்ட் ப்ரைஸ். சமம்னு வந்தால் மட்டும், இந்த மாதிரி சமம்னு வந்தால் மட்டும் செல்லிங் ப்ரைஸோட கவுண்ட்டை போடுங்க. செல்லிங் ப்ரைஸ்னால் விற்ற விலையோட கவுண்ட்டு. இதில் விற்ற விலை என்ன? விற்ற விலை இந்த இருக்குது விற்ற விலை. விற்ற விலையோட கவுண்ட் என்ன? 20. அந்த 20 போட்டு எப்போதும் போல் இந்த 100க்கு 100 அடித்தோம்னா 5%. அவ்வளோதான். எல்லா சமயம் இது மாதிரி தான். டிஃப்ரெண்ட்டு கீழே விற்ற விலையோட கவுண்ட்டு. ருப்பீஸை பற்றி பேசவே மாட்டாங்க. இது இனிமேல் உங்களுக்கானது. 16 நோட்டு புத்தகங்களின் அடக்க விலை 12 நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம். நீங்கள் தான் போட போகிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கானது. இதை மட்டும் இன்றைக்கி முடிச்சிருங்க. நாளைக்கான ப்ராப்ளத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? கான்செப்ட் புரியுதா? ப்ராஃபிட் அண்ட் லாஸில் மட்டும் நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. தள்ளுபடின்னு சொன்னால் லாஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ 1500 ரூபா கொண்ட ஒரு பொருளை 20% தள்ளுபடியில் கொடுத்தா, தள்ளுபடி கொடுத்து அவனுக்கு எந்த விலையில் விற்பாங்கன்னா 1500க்கு தள்ளுபடியை லாஸ்ன்னு வச்சுக்கோங்க, குறையுது. அப்போ 80% கண்டுபிடிச்சா முடிஞ்சு. அதே தான் தள்ளுபடினா குறையுதல்னு அர்த்தம். சரிங்களா? இதான் விற்ற விலை. புரியுதா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவை பார்த்துருங்க. 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், அது அடுத்த வீடியோ, அடுத்த கண்டினியூஷன் இன்றைக்கி வந்துடும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ அன்னைக்குள்ளதான் அன்னைக்கு முடிச்சுருங்க, அது போதும். இந்த வாரம் நல்ல முறையில் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அதுக்கு தான் நான் உட்காந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ நைட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் கிளியராக ஃபாலோ பண்ணுறதுக்கு அதுதான் அர்த்தம். சரிங்களா? அட்டன் பண்ணிடுவீங்க தானே? மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.